வணக்கம். மற்றொரு உண்மையினால் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக எதிரணிகள் ஒன்றாக திரண்டு அவர்களுக்கு எதிராக தங்களுடைய பேரணியை ஆரம்பிப்பது தொடர்பாக அல்லது பேரணியை நடத்துவது தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த பேரணிக்கு வலு சேர்க்கும் வகையில் பல கட்சிகளுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது. அதில் பல கட்சிகள் பகிரங்கமாக நாங்கள் இதில் பங்கேற்க போவதில்லை என தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல கட்சிகளின் அரசியல்வாதிகள் இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகள் சொல்லியிருந்தார்கள், நேரம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன அவசரம், நாங்கள் அந்த முடிவை அன்று எடுக்கக்கூடியதாக இருக்கும், அது சார்ந்த நகர்வுகளை நாங்கள் தாமதித்து அல்லாட்டி அந்த நகர்வுகளோடு சம்பந்தப்படுத்தி அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவோம் என்கின்ற விடயத்தையும் பல தலைவர்கள் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தான் நுகேகொடையில் நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டு எதிரணியின் அரச எதிர்ப்பு பேரணியில இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காது என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக எதிரணிகள் இணைந்து நவம்பர் மாதம் 21 முன்னெடுக்க இருக்கின்ற இந்த மாபெரும் எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருக்கின்ற நிலையில் சில கட்சிகளும் கூட்டணிகளும் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்லுகின்றன. இந்த பேரணியில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் அந்த பேரணியில் பங்கேற்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். தமது கட்சியும் அந்த பேரணியில் பங்கேற்காது என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருப்பதாக வெளிவந்திருக்கின்றது. இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நவம்பர் 21 நடத்த இருக்கின்ற இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தாம் நவம்பர் 21 கலந்து கொள்ள போவதில்லை எனவும் மனோ கணேசனும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இந்த பேரணியில் பங்கேற்காது என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல கட்சிகள், பல தலைவர்கள், பல பிரதிநிதிகள் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தற்பொழுது போதைப்பொருளுடைய நகர்வுகள் ஏராளமாக இருக்கிறது. போதைப்பொருளை ஒழிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி ஊரணியில் செயல்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் அதிகாரிகளிடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த விசேஷ, அதாவது போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் கொழும்பு மாவட்ட செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை டி சிண்டிகேட் என்றும் அழைக்கப்படுகின்ற தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட் இந்தியா, அதாவது தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப்பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் புலிகள் இயக்கத்தினருடன் இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் உயர்மட்ட எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் இப்ராஹிம் சிண்டிகேட்டுக்கும் தமிழீழ புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாகவும் அது தொடர்பிலான செய்தி தனக்கு எதுவும் தெரியாது என்ற விடயத்தையும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது என்ற விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதே போன்று காலி ஜீனிகமவில நேற்றைய தினம் நடாத்தப்பட்ட சோதனையின் போது சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக மீட்டியாகோட காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். சந்தேக நபரான பெண்ணிடம் சுமார் 6 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் சொல்லுகிறார்கள். ஜீனியாகமவில் 3 மீனவர்கள் காவல்துறை விசேட அதிரடிப்படையினால் சுமார் 500 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதனால விசாரணை அதிகாரிகள் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள்.
இதன்படி கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். இந்த நிலையில இந்த விடயம் தொடர்பாக மீட்டியாகுட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொன்ன போனால் மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் பிள்ளையாரின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை 3 நாள் காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டு நீதவான் நீதிமன்ற நீதவான் அனுமதி அளித்திருக்கின்ற இந்த நகர்வு வெளியாகி இருக்கிறது. காவல்துறைக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் சம்பவ தினமான வெள்ளிக்கிழமை இரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போதுதான் அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையாரின் அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தரின் மொழிபெயர்ப்பாளரும் மற்றும் மாநகர சபை முதல்வரின் முன்னாள் முதல்வர் கணவருமான நபரை 5 கிராம் போதைப் பொருட்களுடன் கைது செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிகாரி வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கூலாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்திருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட தச்சு தொழிலாளியை பிணையில் விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படுகின்ற மத்திய வங்கி பிணைமுறி மோசடியினுடைய பிரதான சந்தேக நபராக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இலங்கைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் மகேந்திரன் பதுங்கியுள்ள நிலையில இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து செப்டம்பர் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எனினும் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுக்கு பதிலளிக்காமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டமாக சர்வதேச காவல்துறை பிடியாணை பிறப்பிக்க தேவையான அறிக்கையை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க குற்றப்புலனாய்வு துறை தயாராகி வருகிறது. அர்ஜுன் மகேந்திரனை நாட்டை விட்டு வெளியேற்ற அனுமதித்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையகத்தின் இயக்குநர் நாயகம் ரங்க திசாநாயக மீது பல தரப்பினர்களால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணையகம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை நாம் இங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அதிக அளவிலான குற்ற செயற்பாடுகள் இல்லாட்டி குற்றச்சம்பவங்கள் பதிவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக எதிரணியினர் ஓரணியில் செயற்படுவது அந்த பேரணியை நடத்துவது தொடர்பிலான நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் தோல்வியை தழுவது போன்றான பல விடயங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அதுக்கு ஒரு ஆதரவு என்பது இல்லாமல் இருக்கின்றது. அந்த ஆதரவு அங்கு இல்லாத ஒரு தன்மை காணப்படுகிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் போதைப்பொருளை ஒழிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பல நகர்வுகளை பார்க்கின்றோம். வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கின்ற போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களை பிடிப்பதற்கான இந்த சிவப்பு எச்சரிக்கையினுடைய நகர்வுகளாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருகின்ற நகர்வுகளாக இருக்கட்டும், இன்னும் பல இடங்களில் போதைப்பொருளோடு கைது செய்யப்படுகின்றவர்கள் இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள், எப்படி வருகின்றது, இல்லாட்டி இவ்வாறான பல நகர்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் போதைப்பொருள் என்பது முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் என்பது இருக்கின்றது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த போதைப்பொருள் செயல் திட்டம், அதாவது ஒழிப்பு செயல் திட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.